கிறிஸ்மஸ் என்பது தனிமைக்கான நேரம், a time for solitude. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2015ஆம் ஆண்டு கருமாத்தூரில் இருக்கிற ஆன்மீகவியல் குருமடத்தில் ஒரு ஆண்டு காலம் முழுவதுமாக உண்மையிலே ஒரு அற்புதமான ஆனந்தம் மிகுந்த ஒருவர் தன்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுகிற வருடமாகவும், ஆண்டவரின் அழைப்பை ஆழமாக சுவைத்து பார்க்க ஆனந்தத்தை கண்டு மகிழும் அனுபவமாகவும் இருந்த ஆண்டது. அப்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளில் பலவற்றை சிந்தித்து பார்க்கிற பொழுது தனிமைக்கான ஒரு நேரத்தை தான் இந்த எல்லா நிகழ்வுகளும் எங்களுக்கு கொடுத்தன. உளவியல், ஆன்மீகம், உளவியல் சார்ந்த ஆன்மீகம், ஆன்மீக சார்ந்த உளவியல் என்று பல இடங்களில் பல சிந்தனைகளை நாங்கள் ஓராண்டு முழுவதும் உள்வாங்கினோம். அப்போதெல்லாம் எங்களுடைய சிந்தனை ஆண்டவரை பற்றியதும் தங்களை பற்றியதும் இதை கடந்து மற்றவரை பற்றியதுமாக இருந்தது என்பதில் ஆழமான புரிதல் எங்களுக்கு இருந்தது. அப்படியாக ஒரு நாள் நாங்கள் ஆன்மீக பயிற்சி மேற்கொண்ட பொழுது அதை வழிநடத்திய தந்தையானவர் சொன்னார், இன்று உங்களுக்கு பாலைவன அனுபவம். நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், இந்த நாள் முழுவதும் எந்தவித உணவும் இல்லாமல் தனிமையாக ஓரிடத்தில் அமர வேண்டும் என்பதுதான் அந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம். எனவே காலை 6 மணிக்கு ஜெப வழிபாடு முடிந்தவுடன் எல்லோரும் என்ன செய்தோம், அந்த பயிற்சி இல்லத்தில் இருந்த பல்வேறு இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அமர்ந்திருந்தோம். அப்போது நான் ஒரு கொய்யா தோப்புக்கு அருகில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது நான் மேலே பார்த்தேன், கொய்யா பழம் இருந்தது. சைடில் பார்த்தேன், அங்கேயும் இருந்தது. பின்புறம் பார்த்தேன், அங்கேயும் இருந்தது. பசியினுடைய தாகம் என்னால் பொறுக்க முடியவில்லை. இருந்தாலும் இன்றைய நாளிலாவது சாப்பிடாமல் இருப்போமே என்று சொல்லி எதையும் யோசிக்காமல் அந்த தியான சிந்தனைகளோடு அமர்ந்திருந்தேன். காரணம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு பாலை நிலத்திலே தனிமையாக இருந்து ஜெபித்ததும் தவம் செய்ததும் அந்த தவ முயற்சி மேற்கொண்டதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த போதனையை வழங்கினார்கள். அப்போது அந்த நேரத்திலே அந்த தனிமை பல்வேறு சூடுகளை எனக்குள் வைத்தது. அதாவது இந்த அழைத்தல் வாழ்வு, இதில் என்ன செய்ய போகிறோம், எதற்கான அடிப்படை பயிற்சிகள் என்பது குறித்த ஆழமான புரிதலை அந்த நேரம் எனக்கு கொடுத்தது. தனிமைக்கான நேரம் தனித்துவமிக்க மனிதனாக என்னை மாற்றிய நேரமாகவே பார்த்தேன். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு என்பது தனிமையில் யாரும் இல்லாத தன்னுடைய தந்தையும் தாயும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே நிகழ்கிறது. சுற்றி இருப்பவர்களெல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தனித்துவமான ஒரு பிறப்பு தான் இயேசுவினுடைய பிறப்பு. தட்டிய கதவுகள் எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறப்பு, தட்டிய கதவுகளிலெல்லாம் போ என்று ஓரம் கட்டிய பிறப்பு. ஆனால் இயேசுவின் பிறப்பு தனிமைக்கான ஒரு பிறப்பாக இருந்தது. அது எல்லாருக்குமான தனித்துவமிக்க பிறப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தனிமை என்ன செய்யும்? பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பிறப்பை நான் இந்த சற்று வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்கிறேன். தனியாக பிறந்தவர் இந்த உலகம் முழுவதும் தன்னை ஆட்கொள்ளக்கூடிய மனிதருக்காக பிறந்த பிறப்பு. நீங்களும் நானும் யோசித்து பார்த்தால், நம்முடைய தாயினுடைய கருவிலிருந்து நாம் வருகிற பொழுது தனி ஆளாக தான் வருகிறோம். ஒருவேளை இரட்டை குழந்தைகள் என்றால் அதுவும் ஒன்றாக வருவதில்லை, ஒன்றன் பின் ஒன்றாக தான் வருகிறது. ஆக இந்த பிறப்பே தனி பிறப்பாக இருப்பதே நாம் தனித்துவமிக்க பிறப்பாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு தான் இயேசுவின் பிறப்பு அதைத்தான் செய்கிறது. இடையர்களை வர வைக்கிறது, ஞானிகளை வரவேற்கிறது, மனிதர்களை தேடி வர வைக்கிறது. இயேசுவினுடைய பணிவாழ்வு முழுவதும் அவர் தன்னை தேடி போவதும் அவரை இன்னொருவர் தேடி வருவதுமாக இருக்கிறது என்று சொன்னால், தனிமை என்பது தன்னிலை சிறப்புக்குரியது. எனவே எதற்கெல்லாம் தனிமை தேவைப்படுகிறது? இந்த தனிமைக்கான நேரம் என்ன நம்ம செய்கிறது என்றால், பின்வரும் காரியங்களை சிந்திக்கிறோம். முதல் காரியம் என்னவென்றால், நம்மை பற்றி நாம் அறிந்திட உதவுகிறது. ஒரு மனிதன் தனிமையாக உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் செல்ஃப் டாக் என்று சொல்லப்படுகிற உளவியல் யுத்தியை அன்றாடம் நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். நீங்களே உங்கள்கிட்ட பேசிக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், என்ன செஞ்சேன், எங்கே போனேன், என்ன காரியங்கள் செஞ்சேன், என்னோட மனநிலை எப்படி இருக்குது, நான் எப்படிப்பட்ட விதத்தில் சிந்திக்கிறேன், வாட் இஸ் ஐ எம் என்று நான் சிந்திப்பதற்கான ஒரு அழகான புரிதலான நேரம்தான் தனிமைக்கான நேரம். இரண்டாவதாக, பிறரை பற்றி நாம் புரிந்து கொள்ள.
இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு பேச முடியாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்கிற மாதிரி இன்னொருத்தவங்க பற்றி நம்ம எப்போவுமே தவறாக பேசுகிறோம், தவறாகவே சிந்திக்கிறோம், தகவலாகவே புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைய காலச்சூழலில் அன்புக்குரியவர்களை ஒருத்தன் நல்லா இருந்தால் போதும், அவன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அடுத்தவரை பற்றி புரணி பேசுவது, அடுத்தவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் பேசுவது. அது எதற்கு தெரியுமா? நாம் மற்றவரை பற்றி அதிகமாக புரிந்து கொள்ளாத திறன் என்று சொல்லுகிறார்கள். ஒருவரை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், புரிந்து விட்டீர்கள் என்றால் சொல்ல மாட்டீர்கள். அவரை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால்தான் எதெல்லாம் சொல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் சொல்வீர்கள். ஆக தனிமை உங்களுக்கு எதை கொடுக்கும் என்றால், பிறரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வழி கொடுக்கும். மூன்றாவதாக, இறைவனின் உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வழிவகை செய்யும். புனிதர்கள் பலருடைய வாழ்க்கையிலும் அன்னை கன்னிமரியாவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்ப்பது இதுதான். தனிமையில்தான் ஆண்டவர் இயேசுவும் தன் தந்தையின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ளுகிறார். நாமும் உணர தனிமையில் சற்று போவோமே. கடைசியாக நம் வாழ்வை சிந்தித்து பார்க்க இந்த தனிமை மிக மிக அவசியம். நான் எப்படிப்பட்டவன்? என் வாழ்க்கை எப்படிப்பட்டது? நான் செய்வது என்ன? எது என்னால் செய்யப்படுகிறது? சரியா தவறா, நல்லதா கெட்டதா, ஒளியானதா தீமையானதா என்பது போன்று பல சிந்தனைகளை என் வாழ்வின் வளர்ச்சிக்காக நான் சிந்திப்பதற்கு காரணமே இந்த தனிமைக்கான நேரம்தான். தொடர்ந்து சிந்திப்போம். திருவருகை காலத்தின் நாட்களை கொண்டாடுவோம். தனிமைக்கான நேரத்தை ஒதுக்குவோம். அப்போது தனித்துவமிக்க வாழ்வாக நம் வாழ்வு மாற்றப்படும்.